எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கடவுளுக்கு நன்றி. பிரதர் நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாவா? ஒண்ணு சொன்னாங்க, இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்கும். அது என்னது? இயேசுவே சொல்லி கொடுத்த எல்லா வசனமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரால் நான் praise the Lord. அருள் பொழிவு செய்யப்பட்டவள். சரியா? ஆண்டவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆமாவா இல்லையா? ஆமா. இம்மண்டப விண்ணக ஆசீர்கள் அனைத்தும் நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது. யாராவது வந்து உங்களை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா கடவுள் அருளால ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. வார்த்தை கிருகை பண்ணும். ஏனென்றால் அது இறை வார்த்தை. சரியா? ஐம் அனாயிட்டட்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்ல 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 வார்த்தை செயலாற்றும். சரியா? ஒரு சிறிய கேள்வி. சாத்தான் பயப்படக்கூடிய 4 எழுத்து வார்த்தை எது? ஆங்கிலத்துல சொன்னோம்னா 4 எழுத்து, தமிழ்ல சொன்னோம்னா 2 எழுத்து. ஜீசஸ் 5 எழுத்து. துதி. துதி தமிழ்ல 2 எழுத்துனாலயா? ஓகே. வேற? சாத்தான் பயப்படுகின்ற 4 எழுத்து ஆங்கில வார்த்தை, தமிழிலே 2 எழுத்து. பாறையா? இயேசு. இயேசு 3 எழுத்து இல்லையா? இயேசுன்னு எழுதுவோம் தமிழ்ல. மாதா. பரிசுத்த ஆவியானவர். நீங்க அதெல்லாம் நிறையாங்க. ஓகே, அவரு சின்ன க்ளூ கொடுக்குமா? இங்கிலீஷ்ல எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். நம்ம கூட சொல்லலாமே, ஊழியர்கள் கூட சொல்லலாம். எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். எங்க இங்கிலீஷ்ல எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். எந்த ஒளியில இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? எங்க டீச்சர் சொல்லுவீங்களா எனக்கு? சீல். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். யார் யாருக்கு சொல்றா? ஆண்டவர் பாம்பு கிட்ட. பாம்பு யாரு? சாத்தான் கிட்ட சொல்றாரு. அவள் உன் தலையை நசுக்குவாள். அப்ப உன்னை அழிக்க போவது ஒரு வித்து, ஒரு விதை. இங்கிலீஷ்ல கேஜேவி வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சீட் அப்படின்னு. சாத்தான் பயப்படுகிற ஒரு வார்த்தை அப்படின்னா விதை. விதைன்றது என்ன? இறை வார்த்தை. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா விதை விதைப்பவர் ஓமையினுடைய மறைந்திருக்கக்கூடிய மறை உண்மைகளை பற்றி பகிர இருக்கிறோம். சரியா? மார்க் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 1லிருந்து 20 வரைக்கும் இந்த விதை விதைப்பவர் ஓமை பற்றி தான் இருக்கு. எடுத்து வச்சுக்கோங்க. இரண்டாவது வசனம் நானே வாசிக்கிறேன். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். ஓகே, நம்ம நற்செய்தியில பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் உவமைகள் தான் இல்லையா? உவமை என்றால் என்ன? ஒரு பொருளை கதைக்கும் உவமைக்கும் வித்தியாசம் இருக்கு. எடுத்துக்காட்டோடு விளக்குவது. ஓகே, ஏறக்குறைய வேற. கதைக்கும் ஓமைக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல வந்து கதை அப்படின்றது, ஓமை அப்படின்றதுக்கு நீங்க வந்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒப்பிடை, ஒப்பீடுன்னு சொல்லுவாங்க.
சரியா? கதை அப்படிங்கிறது ஒரு கற்பனையை வைத்து உருவாக்குவது. ஓகே, நடக்காத ஒண்ணு சொல்லலாம், இல்ல நடந்த ஒண்ணு சொல்லலாம், நம்முடைய கற்பனைகளை அதுல சேர்க்கலாம். அதுதான் கதை. உவமை அப்படின்றது என்ன அப்படின்னா, சகோதரி சொன்னது மாதிரி நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நடக்கும், நமக்கு தெரியும் அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை விளக்குவதுதான் உவமை. இங்கிலீஷ்ல பேரபிள்ஸ் சொல்லும். சரியா? கதை அப்படின்னா ஸ்டோரி. ஓகே, அதனாலதான் உவமைகள் மூலமாகவே இயேசு பேசுகிறார். நிகழ்காலத்துல நடக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். சரியா? அப்ப இந்த மார்க் 4வதுல எதை பத்தி பேசுறாரு? விதை விதைக்கக்கூடியவருடைய ஒரு உவமையை, ஒரு நிலத்துல சாதாரணமா விதைக்கிறத பத்தி பேசுறாரு. ஓகே, முதல்ல வந்துட்டு 4ல இருந்து நம்ம பார்க்கலாம். சில விதைகள் ஒரு விதைப்பவர் இருக்கிறாரு, விளைநிலம் இருக்கிறது, விதைப்பவர் போய் விதைக்கிறாரு. சில விதைகள் எங்கே விழுகின்றன? வழியோரம் விழுகின்றன. அதில் மண் ஆழமாக இல்லாததால் விரைவில் முளைத்தன. கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமல் சரி போயிடுச்சு. ஓகேயா? அடுத்தது இரண்டாவது என்ன? பாறை பகுதி கொடுத்திருக்குதா? 5வது வசனத்தை வாசிங்களே. மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதி. அப்படின்னா அந்த பாறைக்கு மேல கொஞ்சோண்டு மண் இருக்கு. சரியா? வெறும் பாறை இல்ல, மிகுதியான மண் இல்லாத ஒரு பாறை. ஓகே, அதுக்கு மேல என்ன இருக்குது? கொஞ்சம் மண் இருக்குது. அந்த மண்ணுல விதைய போடுறாங்க. விதை போட்டோன்னா அப்படி தட்டி முளைக்குது. ஆனா வேறு போக முடியுமா? முடியல. சரியா? அதனாலையும் வளர முடியல. மூன்றாவது விதைகள் எங்கே விழுகின்றன? 7வது வசனத்துல செடிகளிடையே விழுகின்றன. அதுவும் வளருது. இந்த விதைய நெரிச்சிருது. ஓகே, இந்த விதைகளும் வளர்கின்றன, நெரிச்சிருது. அங்கேயும் வளர இல்ல. 4வது எது? நல்ல நிலத்தில். நல்ல நிலத்துல விதைச்சா வளர்ந்தாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இதை மட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. கேட்க செவியுள்ளோ கேட்கட்டும். எல்லாருக்கும் காது இருந்திருக்கும் இல்லையா? அந்த காலத்துல மைக்கில் ஸ்பீக்கர் இல்ல. ஜீசஸ் அவ்வளவு சத்தமா பேசியிருக்கணும், மக்கள் எல்லாருக்கும் கேட்டிருக்கணும். அவர் எதை மீன் பண்றாரு இந்த இடத்துல? பிரதர் அழகா சொன்னாங்க, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். எந்த செவியை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே விளக்குகிறார்? விளக்கல. ஆன்மீக காதுகள் யாருக்கு ஓபனா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இதனுடைய மறை உண்மை புரியும். யாருக்கும் ஓபனா இல்ல. அடுத்த வசனத்துல என்ன ஆயிடுச்சு? வாசிங்க 10வது வசனத்தை. அவர் தனிமையாக இருந்த பொழுது 2 பேர் போய் பேசுறாங்க. யார? ஏசு கிட்ட போறாங்க. குரூப் தானே வாசிங்க. அவரை சூழ்ந்து இருந்தவர்களும் கண்ணீர் வரும். சூழ்ந்து இருந்தவங்கன்னா என்ன அப்படின்னா, ஜீசஸ் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அவர் பேசுறதை கேட்க ஆர்வம் இருக்கணும் தான் சீக்கிரமா ஓடி வந்து அந்த முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, ஏன்னா அவர் எங்க இருப்பாருன்னு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் உட்கார்ந்து, ஏன்னா தூரத்துல இருந்த கேட்காதோ, நம்ம கவனம் செதறுமோ இருக்கலாம் இல்லையா? அதனால அவரை சூழ்ந்து இருந்தவங்க அந்த ஆர்வம் இருக்கணும். முதலில் நமக்கு இதற்கான மறைப்பொருளை அறிவதுன்றாங்க. சரியா? அப்ப சூழ்ந்து இருந்தவங்களும் கூடயே இருக்கக்கூடிய 12 சீடர்களும் போறாங்க. போய் அவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க? புரியலப்பா, சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏசு என்ன சொல்றாரு? இறையாட்சியின் மறைப்பொருளை அறிவதற்கு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கு. புறம்புனா யாரெல்லாம் கேட்கலையோ, ஜஸ்ட் கேட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஓமை எதை குறித்தது? இதை குறிப்பதற்கான ஓமை. இந்த ஓமை எதை குறிக்கிறது?
இறை ஆட்சி. அவர்தான் தெளிவா சொல்லிட்டாரு. இறையாட்சியோடைய மறைபொருளை அறிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்குது அப்படின்றாரு. சரியா? அப்ப இந்த உவமை என்பது இறையாட்சியை குறித்தது. அப்புறம் அவரே அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு? 12வது வசனத்துல, ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் பார்த்து கண்டு கொள்ளாமலோ, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அங்க க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்ணால் பார்த்து கண்டு கொள்ள முடியாது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் க்ளோஸா இருக்குது அப்படின்னா காதால் கேட்டும் என்னால் கருத்தில் கொள்ள முடியாது, இன்னும் போகாதது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இது புரியலையா, இது புரியல அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இதுல இருந்து தெரியும் இதுதான் பேஸ். ரொம்ப முக்கியமான ஒரு உவமை இறையாட்சியை குறித்தது அப்படின்னு ஜீசஸே சொல்லிட்டு அவரே அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கிறார். 15ல இருந்து முதல்ல என்ன அப்படின்னா, வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா, வார்த்தையை கேட்பார்கள், அதை கேட்டவுடன் என்ன சாத்தானுக்கு தான் விதைனாவே பயமே, உள்ள போய் பலனை கொடுத்துட கூடாது. என்ன இருப்பான், ரெடியா இருப்பான் எடுத்துட்டு போறது. சரியா? அப்ப இந்த வழியோரம் விழுந்த விதை அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த நுனிப்புள் மேய்கிறதுன்னு சொல்லுவோம். தெரியும்ல, ஆடு போய் அப்படி மேல இருக்க புல்ல மட்டும் அப்படியே மேய்ச்சிட்டு போகும். ஆமா, ஃபுல்லா கடிச்சு எடுக்குமா? எடுக்காது. ஓகே, அப்படிதான் நம்மளும் வருவோம், வசனத்தை கேட்டா டான்னு வசனத்தை சொல்லுவோம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு, உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. சரியா? அப்ப உண்மையான அர்த்தம் தெரியாத போது இந்த விதை என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போய் வேரூன்றி வளர்த்தராது. இப்ப வழியோரம் அப்படின்னா அது ஒரு பாதையா இருக்கும். நடந்து நடந்து என்னவா இருந்திருக்கும், சமதளமா இருந்திருக்கும். முதல்ல நம்ம நிலத்துல உழணும் அப்படின்னு, நிலத்துல விதைக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், உழணும். உழுவது என்பது என்ன, அப்படியே அப்படி கடற்கரை உழுது என்ன பண்றோம் அப்படின்னா லூஸ் ஆகும் அந்த மணல் எல்லாத்தையும், அப்பதான் விதை உள்ளுக்குள்ள போகும். ஆனா இங்க அந்த மாதிரியே கிடையாது. சரியா? அப்ப இந்த வழியோட விழுறப்ப சாத்தா வந்து எடுத்துட்டு போயிடும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் வார்த்தை சொன்னோன்னு இது எனக்கு தெரியும் அப்படின்வோம், ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். ஒவ்வொரு நிலத்தை பத்தியும் சொல்லும் பொழுது நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் எந்த நிலத்துல இருக்கிறேன், எந்த நிலத்துக்கு நான் போகணும். சரியா? அப்பனா இந்த நிலத்துல நான் இருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வார்த்தை தெரியுது, பிரதர் சொன்னோடனே நானும் சொல்லிடுறேன், ஆனா அர்த்தம் புரியும். அர்த்தம் புரியலன்னா வேஸ்ட். சரியா? வார்த்தை உள்ளுக்குள்ள போகணும், அது விதைக்கப்பட வேண்டும், கனி வெளியில வரும். சரியா? அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்? யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனம். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டம் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போ. அவ்வளவுதான். ஓகே, வார்த்தை கேட்டு புரிஞ்சு நான் மறக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டம் எது, இறை வார்த்தை. முதல்ல என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும், அப்பதான் அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து கற்கணும். இன்னைக்கு 3 நாள் நான் ரெட்ரீட் வந்தேன், நான் நல்லா ஒன்று நினைக்கிறேன், அடுத்து ஒரு வாரம் லீவ் விட்டுக்கிறேன், அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ரெட்ரீட் இருந்தா போயிருக்கலாம் அப்படின்னா கிடையாது. ஓகே, தொடர்ந்து கற்போர், கற்பிக்கணும். கற்போர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைங்களை நீட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா என்ன பண்ணுவீங்க, 2 வருஷம் போட்டுருவீங்க நீட் கிளாஸ்ல. போடுவீங்களா, போட மாட்டீங்களா? உங்களுக்கு போர்டு மார்க் தேவையில்லை, நீட் எழுதுனா போதும், ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் இருப்பீங்க. பிள்ளைங்க தொடர்ந்து அதை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கற்றுக்கொள்வாங்க. அதோடைய நூக்கன்கான உள்ள நல்லா எல்லாமே தெளிவா, ஏன்னா அது வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, கரெக்டா அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லையா? அப்ப கற்பது என்றால் என்ன அப்படின்னா தெளிவா, ஓகே, எந்த சந்தேகமும் இல்லை, இதோடைய எது என்ன உண்மை, எது உண்மை என்ற இறை வார்த்தையின் பொருளை கற்பது. சரியா? அப்ப முதல்ல நமக்கு நம்ம போக்கஸ் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம உள்ளவும் இருக்கும்.
அப்ப நம்முடைய போக்கஸ் எங்க மாத்தணும்? இறை வார்த்தைக்கு மேல மாத்தணும். அப்ப அந்த இறை வார்த்தையின் உண்மையான பொருளை அறியும் பொழுதுதான் அந்த இறை வார்த்தை நமக்குள்ளாக விதைக்கப்படும். சரியா? இப்ப நம்ம சில வார்த்தைகளை மனப்பாடம் பண்றோம் அப்படின்னா கூட போய் இருக்கும். ஆனா இறை வார்த்தை எங்க இருக்க வேண்டும்? இருதயத்துல இருக்கணும். ரோமையர் 10:8 வார்த்தை வாயில் உள்ளது, அது இருதயத்துல இருக்கணும். சரியா? அப்ப இருதயத்தில் எப்ப இருக்கும் அப்படின்னா உண்மையான அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியும் பொழுதுதான் அது இருதயத்துல இருக்கு. சரியா? இப்ப இரண்டாவது நிலத்துக்கு வந்துருவோம். இரண்டாவது நிலம் என்ன சொல்றாங்க? மண் மிகுதியாக இல்லாத ஒரு பாறை நிலம். விதைய போட்டோம்னா கொஞ்சோண்டு மண் இருக்குது. இந்த மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா காம்பவுண்ட் சுவர்ல கூட குட்டி குட்டி செடி வரும். கரெக்டா? அந்த மாதிரி அந்த இடியோடு மண் இருக்கிற இடத்துல அது குட்டியா எதை வெட்டி பார்ப்போம். ஆனா அதுக்கு ஆழம் இல்ல, பாறைக்குள்ள போக முடியாது. கதிரவன் மேலே எழும் பொழுது என்ன ஆயிடுவாங்க? கருகி போயிடும். ஒண்ணும் பலனே கிடையாது. அப்ப இது போன்று இதுல சொல்லணும். இப்ப இதுல வந்து 3 விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? விதை நிலத்தை பார்க்கிறோம், விதையை பார்க்கிறோம், விதைப்பவரை பார்க்கிறோம். இதுல விளை நிலம் என்பது எது? விளை நிலம் என்பது எது? நம்முடைய உள்ளம். சரியா? விதை அங்கதான் விதைக்கப்படும். விதை என்பது இறை வார்த்தை. விதைப்பவர்கள் யார்? நம்ம தான் விதைக்கிறோம். நாம் தான் இறை வார்த்தையை விதைக்கிறோம். சரியா? முதலாவது இப்ப நம்ம உள்ளம் வழியோரமாக இருக்கிறதா, வழிபாதமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா பாறை நிலமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. பாறை நிலம்னா அதுலயே வந்து அழகா விளக்கி இருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? சிறிது இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அஃபண்டட் இருக்கும். ஓகே, வருவாங்க. இந்த பிரதர் மெசேஜ் எனக்கு பிடிக்கல, இந்த சிஸ்டர் மெசேஜ் பிடிக்கல அப்படின்னா வரமாட்டாங்க. இல்லைன்னா வந்தோன்னு கொஞ்ச நாள் ஒரு விளைச்சல பார்ப்பாங்க, ஒரு கனியை பார்ப்பாங்க. எனக்கு குழந்தை இல்லை, நான் ப்ரேயர் பண்ணணும்னு ஒரு ரோட வருவாங்க. ஆண்டவர் ஒன்றுக்கு பதிலாக 2 குழந்தைகளை கொடுக்கிறார், நன்றி சொல்லுவாங்க. 2 பிள்ளைங்க வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கே நேரம் எல்லாம் போயிடுதுன்னு வீட்டுல உட்காந்துருவாங்க. சரியா? அப்ப கொஞ்ச காலமே நிலைத்திருப்பவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் சொல்றாரு ஈசன். இதுல யாரெல்லாம் இப்ப இந்த ரெட்ரீட்டுக்கு வந்தோம், ஜோசப் பிரதர் எனக்கு ரூம் கொடுக்கல, அடுத்த ரெட்ரீட்டுக்கு நம்ம வரமாட்டோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பாறை நிலமாக நம்ம உள்ளம் இருக்கிறது, விளை நிலம் மாற வேண்டும். சரியா? அப்ப இதுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா தாழ்ச்சி இல்லாதது. ஓகே, தாழ்ச்சி இல்லாததுனாலதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த பாறை நிலமாக நம்ம உள்ளம் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம கிட்ட தாழ்ச்சி இல்லை. சரியா? மூன்றாவது நிலம் என்ன சொல்றாங்க? முட்செடிகள் இருக்குது, அதுவும் இந்த விதையோடய வளருது. இந்த முட்செடிகள் போய் அந்த விதைகளை அந்த வளரக்கூடியதை நெரிச்சிருது அப்படின்றாங்க. முட்செடிகள்னா என்னன்னு அந்த ஜீசஸ் சொல்றாரு. உலக கவலைகள், செல்வ மாயை, தீய ஆசைகள், ஓகே, எல்லாமே முட்செடிகள் தான். சரி, விதையும் நம்ம போடுறோம். இந்த முட்செடிகளுக்கான விதையை யாரு போடுறது? சாட்டம் போடுறோம். நம்ம ஒண்ணுமே பண்றது கிடையாது. நம்ம நல்ல நிலத்தை நல்ல விதைகளை மட்டும்தான் போடுறோமா? சாட்டம் டைரக்டா நம்ம அனுமதி இல்லாம நம்மள தொடவே முடியாது. சரியா? நாம் தான் இடம் கொடுக்கிறோம், நாம தான் விதைக்கிறோம் சொல்ல போனா. ஓகே, எல்லாமே முட்செடிகள். நமக்கு இது இருக்கக்கூடிய ஒரு கோவமா இருக்கலாம், ஒரு சோம்பேறித்தனம், கடவுளுடைய வேலைகளை செய்வதில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. இந்த டைம் வேணாம், நான் அப்புறப்படுத்துறேன், இப்ப கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், அப்புறமா ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கூட ஒரு வகையான முட்செடி. ஓகே, பெருந்தீ, ரொம்ப ஒரு உணவு பிரியர்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு முட்செடி. கவலையாக இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு முட்செடி. கோபம் முட்செடி. இது போன்று நிறைய முட்செடிகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த விதைக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வளரும். முட்செடி என்ன போய் நெரிச்சு. சரியா? நான் நினைக்கிறேன் இந்த நிலத்துலதான் நம்மில் பல பேர் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப இந்த முட்செடிகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து போடணும். அப்பதான் இந்த நிலத்தில் விதைகள்
வளர்ந்து கனி கொடுக்க முடியும். மத்திய 6:33 காலையில கூட பார்த்தோம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவை பற்றியும் நாடுங்கள். நாடுகளா தேடுங்களா? ஒரு குறிப்பு வாங்க. நாடுகளா தேடுங்களா? நாடுங்கள். தேடுங்கள்னா என்ன? நாடுகள் என்ன? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தேடுங்கள் அண்ட் நாடுங்கள்? இரண்டுக்கும் நடுவான வேறுபாடு என்ன? தெரியாதவங்களை தேடுகிறது. தொலைஞ்சோரும் அப்படின்னா அதான் தேடுறது. ஓகே, நான் நோட்டீஸ் வாங்களேன், நான் போய் தேடுறது வருவேன். தேடுறது. ஓகே, இப்ப ஒரு ஏதோ ஒரு வீட்டுல ஒரு சின்ன யாரோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்களே டாக்டரை கூட்டிட்டு போயிருவீங்களா? 4 பேர்கிட்ட கேட்பீங்க, இந்த டாக்டர் எப்படி, இவர்கிட்ட போனா சரியா இருக்குமா? அவர்கிட்ட பார்த்த யாராவது இல்ல அதெல்லாம் அந்த டாக்டர் சூப்பர் டாக்டர் போங்கன்னு சொன்னாதான் போடுவோம். நம்ம தமிழ்ல எழுதும் பொழுது மருத்துவரை தேடி சென்றார்ங்கிறது கரெக்டான கூற்று கிடையாது, கரெக்ட் சென்டென்ஸ் கிடையாது. மருத்துவரை நாடி சென்றார். தேடிக்கும் நாடிக்கும் வித்தியாசம், சரியா? நாடுவது என்ன அப்படின்னா ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து நாடுவது. அப்ப இறையாட்சியை பத்தி முதல்ல ஆராயணும், தேடி அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இறை வார்த்தையை நாம் புரிந்து அதை நாடும் பொழுது, நாடுவதுன்னா என்ன? பிரதர் சொன்னாங்க இல்லையா, நம்ம அன்போட நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்றோம் கடவுளோட அப்படின்னா, நேரம் போறதே தெரியக்கூடாது அப்படின்னா அது அன்பின் மிகுதியாக இருக்கணும். ஓகே, அப்ப இந்த இறை வார்த்தையில நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு அதற்கே ஆர்வம் இருக்கணும். ஓகே, அது எவ்வளவு இனியது அப்படின்றத சுவைத்து பார்க்கணும். ஆராய்ந்து தேடி அதை நாடுங்கள், அப்பொழுது எவை அழைக்கும்? அதுக்கு முன்னாடி இருக்கு. ஓகே, 32ல இருக்கு. என்ன இருக்கு 32ல? ஓகே, அதுக்கு முன்னாடி 31ல என்ன இருக்குது? எதை உண்போ, எதை குடிப்போ, எதை உடுப்போ என கவலை கொள்ளாதீர்கள். நமக்கு கவலையே அதான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்கும்? மனித இனத்தை ஆட்டி படைக்கிறது 3 விஷயமா: டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி. டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன? கடந்ததை பத்தி கவலைப்படுறது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குதோ அது என்னைய ஆளுமை செய்வது. ஆங்ஸைட்டினா என்ன? நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த கவலையே உங்களுக்கு வேணாம்னு சொல்றார்களோ. எப்ப வேணாம்? நீங்கள் இறைவனது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் மட்டும் தேடுங்க, உங்களுக்கு எல்லாமே தருகிறார். ஆனா நம்ம எல்லாத்தையும் தேடுகிறோம், இதை நாடவில்லை. அப்ப கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே, அப்ப இப்பொழுது நாம் எந்த நிலத்துல இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நிலத்துல இருந்து எந்த நிலத்துக்கு வரணும்? நம்ம நல்ல நிலத்திற்கு வர வேண்டும். ஓகே, அப்ப நம்ம உள்ளத்துல முச்செடிகள் இருக்குது அப்படின்னா அதை எல்லாம் எடுத்துட்டு இந்த நிலம் விளை நிலமாக நல்ல நிலமாக மாறணும் அப்படின்னா முதல்ல கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் இங்க தேவையில்லாதெல்லாம் விதைக்க சொன்னாரா? விதைச்சது யாரு? நம்ம. தப்பு பண்ணது யாரு? அப்ப கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன மன்னிப்பு கேட்கணும்? அப்பா தெரியாம பண்ணிட்டேன், நீங்க தான் என் தேவையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிறேன், மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லணும். ஓகேயா? பயமே தேவையில்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. சரியா? பயப்பட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்க. தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்னென்ன முச்செடிகள் உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதோ அவற்றிற்காக முதலில் நீங்கள் என்ன கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும்.
ஓகே, முச்செடி உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒருத்தன் பின்னாடி இருப்பான், அதை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். அதான் அவனுடைய வேலை, அவனை துரத்த வேண்டும். ஓகே, துரத்துறதுக்கு யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அதில் அழகையை எதிர்த்து நில்லுங்கள். அவ்வளவுதான். அவனை ஓட்டணும் அப்படின்னா அவனை எதிர்த்து நிற்கணும். அதுக்கு பேஸ் என்ன? கடவுளுக்கு பணிந்து நடக்க வேண்டும். இதை செஞ்சுட்டு அழகைய ஓடிப்போம் அப்படின்னா என்ன பண்ணிடுமா? ஓடி போயிடும். அடுத்து தலையை அப்படியே வச்சுக்க கூடாது. என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் உங்களை பிடுங்கி அகால பாதாள நரகத்திற்குள்ளாக தள்ளுகிறேன் அப்படின்னா எல்லாமே போகும். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன இரிட்டேஷன் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நேற்றுலாம் மன்னிப்பை பத்தி 2 செஷன் எடுத்தாங்க. ஓகே, நம்ம நினைப்போம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு. அந்த ஆளை பார்க்கும் பொழுது எனக்கு சின்ன இரிட்டேஷன் கூட வரல அப்படின்னாதான் நான் முழுமையாக மன்னித்ததாக இருக்கும். ஒரு சின்ன இரிட்டேஷன் வருது அப்படின்னா ஏதோ ஒரு நச்சு வேறு உள்ளே இருக்கிறது. எபிரேயர் 12:15 கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க கசப்பான நச்சு வேறு எதுவும் உழைத்து தொல்லை கொடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். எந்த நச்சு வேறும் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. யாரு மேலே கோபமோ வெறுப்போ, என்னை அவன் ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், எந்த நச்சு வேறும் இல்லாதபடி களைய பிடிங்கி எறிங்க, மனசார மன்னிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மன்னிப்பதற்கான படிநிலைகளை பார்த்தோமே. அவங்கள மன்னிச்சா என்ன பண்ணணும்? அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டும். மனதார ஆசி கூறுங்கள். ஓகே, எல்லாமே பிளஸ் பண்ணுங்க. அவங்க உடல்நலனை பிளஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுத்த செல்வங்கள் எல்லாவற்றையும் பிளஸ் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப இந்த இடம் அப்படியே கிளீன் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, கிளீன் ஆயிடுச்சு. அதை அப்படியே விட்டுடலாமா? அப்படியே விட்டீங்கன்னா அவன் 7 பேரை கூட்டிட்டு உள்ள வந்துருவோம். சரியா? நல்ல இறை வார்த்தைகளால, நல்ல விதைகளால முதல்ல விதைக்கணும் இல்லையா? விதையெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நீட்டா இருக்குது. விதைகளை விதையுங்கள். ஓகே, விதைப்பது நம் வேலை, விளைய செய்வது யார்? கலாத்தியர் 3:13-14. விதைப்பது நம் வேலை, விளைய செய்வது கடவுள். அவ்வளவுதான். சரியா? இப்ப நீங்களே கொஞ்ச நேரம் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. எனக்கு ஏதோ பினான்சியலா ஏதோ பிரச்சனை வீட்டுல இருக்குதா, இல்ல உடல் சம்பந்தமா எனக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்குதா, என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, என்னால கவலைப்படாம இருக்க முடியல, ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளுது அப்படின்னு இதெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில முச்செடிகளை நாம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு எக்ஸாம்பிளா ஒரு குடும்பத்தை பைபிள்ல சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கு இந்த குடும்பத்தை மாதிரிதான் இருக்கணும்னு மணமக்கள் ஆசீர்வதிக்கிறப்ப எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. திருக்குடும்பம், திருக்குடும்பத்துல பினான்சியல் பிரச்சனை இருந்துச்சா? சுசேகுமாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அவங்களுக்கு மாதா எவ்வளவோ விஷயங்களை மேற்கொண்டாங்க. அவங்க கவலைய ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களா? பயப்பட்டு ஓன சீடர்கள் எல்லாம் ஓடுனாங்க. கடைசி வரையும் பெண்மணியாக சென்றது ஒரு தாய், சென்றது அன்னை மரியாள். சரியா? அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம் குடும்பங்களிலும் அது இருக்கக்கூடாது. இருந்தது என்றால் முச்செடிகளை விதைத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஓகே, முதலில் மன்னிப்பு கேளுங்க. முச்செடிகளை களையோ சாத்தான துரத்துங்க. முச்செடிகளை களைகளோடு பிடுங்கி எறியுங்கள். கசப்பான நச்சு வேறு எதுவும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. யார் மேலேயாவது சின்ன வெறுப்போ கோபமா இருந்தா மனதார மன்னியுங்கள், அவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள். ஓகே, இதுல எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நச்சு வேற உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நச்சு வேறு தூக்கி போடுங்க. கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினால தூக்கி போடுறேன்னு சொல்லுங்க. நம்மளாம் போய் கடன் வாங்க கூடாது. சரியா? நம்மளாம் போய் கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன் தேவையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு. வார்த்தையை அறிக்கையிடுங்க. சமாதானம் இல்லைன்னா என்ன நச்சுவேன்னு கண்டுபிடிங்க, அகற்றுங்கள்.
சமாதானத்திற்கான இறைவார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, கடவுள் கொடுத்துட்டாரு. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்பா அம்மா நம்ம பேர்ல சொத்து எழுதி வச்சாங்க அப்படின்னா பத்திரத்தை மாத்துற மாதிரி விண்ணகத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பா எல்லாத்தையும் மேல வச்சிருக்கிறார். சரியா? நல்ல நிலங்களாக இருப்போம், நல்ல விதைகளை விதைத்து பலன்களை சுவைப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எல்லாரும் ஒரு துதி ஆராதனைக்கு எழுந்திருப்போமா? யாரும் 5 பேர் கன்ஃபெஷன்